திருமண வாழ்க்கையை உலகத்தில் ஏற்படுத்தி வைத்தது யார்? Who created this married life in this world? தேவனாகிய கர்த்தர். It is the Lord God himself. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. He saw that it is not good for man to be alone. அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். He said, I will create an helpmeet for him. என்று சொல்லித்தான் ஒரு பெண்ணை அவனுக்கு கொடுத்தார். He said this and then gave him a woman. விவாக வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஈவு. Married life is the greatest gift that God gives to us. என் மகன் பால் திருமணத்தின் மூலமாக மறைந்து போன எங்கள் மகள் இவாஞ்சலினுக்கு பதிலாய் வேறொரு இவாஞ்சலின் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அன்று அவர்களை மெத்தையில் உள்ள ஒரு அறையில் வைத்தோம். எப்பொழுதும் என் மகன் அந்த அறையில் தான் தங்கி இருப்பான். போய் கூப்பிட முடியாது என்பதற்காக தொலைபேசியின் மூலமாகவே அவனோடு நான் பேசுவேன். அவனும் ஏதாவது வேண்டுமென்றால் அதன் மூலமாகவே என்னை கூப்பிடுவான். ஏதோ ஒரு அவசரம் வந்தது. உடனே அந்த தொலைபேசியின் மூலம் பால் என்று அழைத்தேன். அடுத்த வினாடி அதில் ஒரு குரல் ஒலித்தது. என்னப்பா என்று. அது பெண் குரல். ஒரு வினாடி தடுமாறி போனேன். ஏஞ்சல் திரும்பி வந்து விட்டாளா? Has angel come back? திரும்பவும் கூப்பிட்டேன். திரும்பவும் அவள் கேட்டாள், என்னப்பா, என்ன வேண்டும் உங்களுக்கு? என் கண்களில் கண்ணீர். மட்டுமல்ல, அவளை எங்கள் உயிரை போல நாங்கள் வைத்திருக்கிறோம். மருமகளைப் போல அல்ல, மகளைப் போல, மகளை விட அதிகமான ஸ்தானத்தில். ஒரு நாளைக்கு 100 முத்தங்கள் அவளுக்கு கொடுப்பான். என்ன அவள் விரும்பி கேட்டாலும் சரி, எத்தனை ரூபாயானாலும் கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்து விடும். அதில் தான் எங்களுக்கு சந்தோஷம். திருமணமாகி இருவரும் வீட்டிற்குள் நுழையும் பொழுது என் மகனுக்கு முன்பதாக அவள் ஓடி வந்தாள். என்னையும் என் மனைவியும் அணைத்துக் கொண்டாள். சரமாரியாக முத்தமிட்டாள். தடுமாறி போனோம். எங்கள் கண்களில் கண்ணீர். மட்டுமல்ல, என் மகளுடைய பெயர் இவாஞ்சலின். இந்த பெண்ணின் பெயரும் இவாஞ்சலின் என்று அறிந்த பொழுது எங்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறியது. ஆகவே திருமண வாழ்க்கை என்பது தேவனுடைய ஏற்பாடு. So married life is a covenant created by God. ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு தவறை செய்யவே மாட்டார்.